அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார். சனியோடு இணையும் புதனால் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் சுக்கிரனும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதோடு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் ராசியில் உள்ள சூரியனையும் புதனையும் பார்வையிடுவதால உங்களுடைய ராசி பலம் பலப்படுகுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் லாப ராசியில் இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்திற்கு கேது நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனால் இவ்வளவு நாட்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடல் நலன் நன்றாக இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மேசராசினியர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அமையிருக்குதுங்க. சனியும் சுக்கிரனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமைந்திருப்பது தொழில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காட்டுகிறது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம தற்போது நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள் முழுவதுமே முக்கிய கிரகங்களான சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருமே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ரோணரோக சத்திரஸ்தானத்தில் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாங்க. சூரியன் பலம் பெற்றிருப்பதால் உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்று பாதிக்கப்பட்டாலும் நல்ல ஒரு சூழ்நிலையே உருவாக இருக்குது. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க. அதே போல் சனி பகவானுடைய நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது நல்ல வேலை கிடைக்க இருக்குது. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்க இருக்குது. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை பார்ப்பதற்காகவோ மேசராசியை சேர்ந்த ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகுங்க. உழைப்பும் பொறுப்புகள் சற்று அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு திரு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்கலாங்க. அதே போல் புதிய விற்பனை
நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது. வெளி மாநிலங்களுக்கு உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாங்க. வங்கிகளின் ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குதுங்க. சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு உதவிகரமாக துணை நிற்பாங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கலைத்துறைகள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அத்தகைய பார்க்கவன் அதாவது சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இவை வருமானத்தை உயர்த்துங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் ஜீவனக்காரகரான சனியுடன் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மேசராசியில் பிறந்துள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மைகளை தந்தருள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு கட்சி செல்வாக்கும் ஆதரவும் பெருகுங்க. சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபபலம் பெற்று திகழ்வதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. நினைவாற்றல் தேர்வுகளின் போது உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறாங்க. விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்குங்க. வயலை பார்த்தாலே அதன் பசுமை உங்களுடைய உள்ளத்தை குளிர செய்யுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மணமாலைக்கு காத்துள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடன் பழகுவதில் கற்று கவனமாக இருப்பது அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இயங்குவதால் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் உண்டு. இவற்றிலும் அதிக கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்தில் பலமாக நிலை கொண்டுள்ள சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.